ஆட்சியில தான் அளவுக்கு, அதாவது போன ஆட்சியை விட இந்த ஆட்சியில அளவுக்கு அதிகமான வந்து பட்டியலின மக்களுக்கான இது வந்து குற்றங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்றது. இந்த இதுலேயே ஹையஸ்ட் ரெக்கார்டு என்னன்னா பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்களும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் தான் ஹையஸ்டா இருக்கு. ஏன்னா நீங்க தான் சொல்லிக்கிறீங்க சமூக நீதி காவலர்கள், பெண் உரிமை காவலர்கள்னு. நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க மனசு ஃபுல்லா வக்குறோம். ஒரு பொண்ணு ஈசிஆர் ரோட்ல குடும்பத்தோட போது, நல்ல பேர் அந்த பொண்ணு வீடியோ எடுத்திருக்கு. இல்லைன்னா வீடியோ ரெக்கார்ட் இருக்கப்ப இவங்க என்ன சொல்றாங்க, அந்த பிள்ளை குடிச்சிட்டு போய் இடிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. குடும்பத்தோட போற பொண்ணு குடிச்சிட்டு வண்டி ஓட்டுமா? அப்ப எப்பேற்பட்ட, அதாவது ஒரு பெண் பாதிக்கப்படுறானா அந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சல், அந்த அந்த கார்ல இருக்கவங்களே பதறாங்க. அப்போ அந்த பெண் எப்படி அந்த பயத்துல இருப்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, அந்த பொண்ணு குடிச்சிட்டு போய் இடிச்சிருச்சுன்னு யார் சொல்றது? உங்க அரசுக்கு கீழே இருக்கிற காவல்துறை அதிகாரி. எதுக்குங்க நீங்க அவ்வளவு அவசர அவசரமா பிரஸ் மீட் கொடுக்குறீங்க? நீங்க என்ன கட்சிக்காரங்களா? காவல்துறை கட்சிக்காரங்களா மாறிடுச்சா? ஞானசேகரன் கேஸ்லயும் அப்படிதான் நீங்க பண்றீங்க. அவரோட போன் வந்து ஏரோப்ளைன் மோட்ல இருந்துச்சு, சிசிடிவி கேமரா வேலை செய்யறீங்க. அவன் போன் ஏரோப்ளைன் மோட்ல இருந்துச்சா இல்ல ஹெலிகாப்டர் மோட்ல வச்சா உனக்கு எப்படி தெரியும்? அப்ப யாரை பாதுகாக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க இந்த காவல்துறை எதுக்கு இப்ப வேலை செய்யுதுன்னா, திமுக அரசுல எவெல்லாம் தப்பு பண்றானோ ஐயோ பேர் வெளியே வந்துருச்சுன்னா பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு இன்னைக்கு திமுக அரசுக்கு வந்து ஒரு ஐடி விங் போல திமுக அரசை பாதுகாக்கிற ஒரு இதாக தான் பண்ணிட்டு இருக்காங்க.